இப்போ இஸ்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா இஸ்லாமில் இயேசு கடவுள் கிடையாது, அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார். ஏப்பா மகேந்திரன், எடுத்த உடனே திருத்துவத்துக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இஸ்லாமியர்களே இருக்கிறீங்களே, என்னப்பா நியாயம் இது? திருத்துவத்தை பற்றி பேசும்போது எதுக்கு நடுவில் இஸ்லாமியர்களை கொண்டு வர்றீங்க? ஓ, நீங்கள் முன்னாடி இஸ்லாம் மதத்தில் இருந்து வந்தவர் என்கிறதுனால உங்களுடைய பழைய எண்ணமும் இன்னும் உங்களை விட்டு போகலையா? அந்த பழைய மைண்ட் செட் அப்படியே உங்களுக்குள்ள வேலை செய்யுதா? உங்களுக்கு எதுக்குங்க இது தேவையில்லாத ஒரு பேச்சு? கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாமியத்துக்கும் போட்டு இப்படி குழப்புறீங்க. அவர்களுடைய விசுவாசம் வேற, அவங்களுடைய வேதம் வேற, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அவங்க ஒட்டகத்தை திம்பாங்க, சாப்பிடுவாங்க. அதுக்காக கிறிஸ்துவமும் அதைத்தான் செய்யுதுன்னு நீங்க எப்படி ஒத்துக்க முடியும்? என்னங்க உங்க லாஜிக்கு? இஸ்லாமியர்கள் சொல்லுகிற விதம் வேற, உண்மையான கிறிஸ்துவ பைபிள் வச்சு சொல்லுகிற விதம் வேற. அடிப்படை நாலேஜ் கூட இல்லாம கிறிஸ்துவ சபைகள் எல்லாம் இஸ்லாமிய போதனைகள் தான் கொடுக்கறதுன்னு நீங்க சொல்றது இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய உருட்டு. உங்க மண்டையில தான் முடி இல்லை, மூளையுமா இல்லை, முடியும் கிடையாது. என்னங்க நீங்க இதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பு தான் வருது மகேந்திரன் தம்பி. பார்த்து கிறிஸ்தவம் என்று நம்பிக்கொண்டிருக்க எல்லாமே ஒரு வகையான இஸ்லாமிய போதனைகளை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக நம்ம மகேந்திரன் சார் உலக மகா ஒப்பீடு ஒன்றை செய்திருக்கிறார். அது எப்படின்னா, இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்ட நிலையில் பயணிக்கிறார்களோ அப்படித்தான் கிறிஸ்துவ சபைகள் இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சார் ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. பரவாயில்ல, மூளையை எங்கேயோ வச்சிருக்காருன்னு தெரியல. வச்சிருந்தா யாராவது கொடுத்துருங்க, அவர் மூளையை மதுரையில இருந்து எங்கேயோ கழட்டி தொலைச்சிட்டார் போல் இருக்கு. யோ மகேந்திரன் கேட்கலாம் போல் இருக்கு. ஆனாலும் மகேந்திரன் சாருன்னே கூப்பிடலாம். சார், முதல்ல கிறிஸ்துவம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவங்கிறது மனிதர்களாக உருவாக்கப்பட்ட ஏதோ ஒரு மதம் கிடையாது. அது கிறிஸ்துவோட விசுவாசத்தில் பயணிக்கிற ஒரு மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் இயேசுவை வெறும் ஒரு தீர்க்கதரிசி, அதாவது ஒரு இறை தூதுவர் மட்டும்தான் சொல்லுது. ஆனா கிறிஸ்துவ மார்க்கம் இருக்கு இல்லையா, அதுல நீங்க பைபிள்ல இயேசு உலக ரட்சகர் என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் அவரே பிதாவோடு அதாவது அவரும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், ஒன்றானவர்கள் என்றும் பறைசாற்றுகிறது. இப்படி நிலைமை இருக்க ரெண்டும் ஒரே பயணமாம்னு என்னப்பா உங்க நாலேஜ்? பைபிள் இருக்கிற சத்தியத்தை எடுத்து போதிக்கிற சபைகளை பார்த்து நீங்க இஸ்லாமிய போதனையை தர்றீங்கன்னு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க உங்க மண்ட மூளையை கழிச்சு எங்கேயாவது வெயில்ல காய போட்டு தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. யாராவது இவருடைய மூளையை கண்டெடுத்து எடுத்தீர்கள் என்றால், காய போட்டிருந்தாரு அவர் வீட்டுக்கு, அதாவது மொட்டை மாடியில் காய போட்டிருந்திருக்காரு மூளையை. எங்கேயோ விழுந்துருச்சு, அதை தேடி பார்த்து கண்டுபிடிச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சன்மானத்தை கம்பெனி சார்பாக கொடுத்துருவாரு. ரொம்ப தெளிவாக தெரியுது மூளை இல்லைன்னு. சரி, உரிச்ச கோழி மாதிரி வண்டை முடியும் கிடையாது. உள்ளே இருக்கிற வண்டைக்குள்ள மூளை இருக்குதா இல்லையான்னு தெரியல. அது எங்கே விற்கிது? இந்த மாதிரியான நாலேஜ் யாராவது கேட்டால் நேராக மகேந்திரன் சார்கிட்ட போகன்னு சொல்லணும் போல இருக்கு. என்ன கால கொடுமை பாருங்க மக்களே. சரி, வேற என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்போம். எந்த சபை கட்ட ஆலயங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, சிஎஸ்ஐ எடுத்துக்கிட்டாலும் சரி, பெந்தேகோஸ்தே, இங்கே எங்கேயுமே இயேசு கடவுள் கிடையாது. இயேசுவும் கடவுளுடைய மகன் தான். மொத்தம் இன்னைக்கு நம்ம சபையிலும் தகுதி என்னவோ அதே தான் கிறிஸ்தவத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியா நம்ம மகேந்திரன் சார் ஒரு அதிரடியான கண்டுபிடிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, சிஎஸ்ஐ பெந்தேகோஸ்தே சபைகள்ல எல்லாம் கிறிஸ்துவ கடவுள் இல்லை, கடவுளோட மகன்னு சொல்றாங்களாம். இது அப்படியே இஸ்லாமிய போதனை மாதிரியாம். அதனால இது ஒரு விக்கிரக ஆராதனையாம். மகேந்திரன், சபையில் இருக்கிறவங்க அவங்களா சொந்த கதையா சொல்றாங்க. பைபிள்ல என்ன எழுதியிருக்கோ அதை தரப்பா போதிக்கிறாங்க. பைபிளை திறந்து வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு டிஃபால்ட்டாவே இல்லையா? இல்ல அதையும் எங்கேயாவது கொண்டு போய் காய போட்டிருக்கீங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:16 பேதுரு இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிறார். இயேசுவும்
அதை ஆமோதிக்கிறார். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:20 பவுல் மனம் மாறின உடனே என்ன பண்ணிடுறார் தெரியுமா? இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று சபைகளில் பிரசங்கித்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்ப சொல்லுங்க சார், மகேந்திரன் சார், இயேசுவை தேவனுடைய குமாரன் முதலில் பிரசங்கம் பண்ணின அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன இஸ்லாமிய போதனை பண்ணினாரா, அல்லது அவர் விக்கிரக ஆராதனை தான் பண்ணினாரா? வேத வசனத்தின் அடிப்படை அறிவு கூட இல்லாம சிஎஸ்ஐ பெந்தை கோசைக்காரங்கள இஸ்லாமிய போதனை பண்றாங்கன்னு நீங்க சொல்றதை கேட்கும்போது ஐயோ அப்படியா அப்படின்னு தலையில துண்டை போட்டுக்கிட்டு ஓடலாம் போல இருக்கு. இயேசு தேவனுடைய குமாரனாக வந்து பிதாவோடு தன் தெய்வீக தன்மையில் ஒன்றாக இருக்கிறார் என்கிறது கிறிஸ்துவ மார்க்கத்தோட அசிவாரம். அதை போய் விக்கிரக ஆராதனை சொல்ற உங்க மண்டை ஓட்டுக்குள்ள மூளை இருக்கா, இல்ல வெறும் காத்து தான் இருக்கான்னு நீங்களே கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, அல்லது சிடி ஸ்கேனை எடுத்து பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாருன்னு கேட்போம். நீங்க ஜெகா விட்னஸ்குள்ள போனாலும் இயேசு கடவுள் கிடையாது, இயேசு கடவுளுடைய மகன். நீங்க சிஎஸ்ஐக்குள்ள போனாலும் இயேசு கடவுள் கிடையாது, கடவுளுடைய மகன். அடுத்ததாக நம்ம மகேந்திரன் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு, நம்ம நாட்டுக்கு என்ன சொல்ல வராரு, இந்த கிறிஸ்துவ உலகத்து வட்டாரத்துக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகவா விட்னஸ், இஸ்லாமியர்கள், சிஎஸ்ஐ சபைன்னு எல்லா சபைக்கு போனாலும் வச்சாலும், அதாவது ஒரே தட்டில் ஒரு கிண்டு கிண்டுறாரு பார்த்தீங்களா? நீங்க எங்க போனாலும் இயேசு கடவுள் இல்லை, தேவனுடைய குமாரன் தான் சொல்றாங்க, அதனால எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி டபார்னு போட்டார் பார்த்தீங்களா? மகேந்திரன் சார், எகவா விட்னஸ்காரனுடைய கோட்பாடு என்ன, சிஎஸ்ஐ காரர்களோட விசுவாசம் என்ன, இதோட பேசிக் நாலேஜ் கூட இல்லாம எல்லாத்தையும் ஒன்னா போட்டு எப்படிப்பா அரைக்கிறீங்க? எகவா விட்னஸ்காரங்க இயேசுவை சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தூதன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதம் போதிக்கிற சிஎஸ்ஐ மற்றும் பெந்தேகோஸ்தே சபைகள்ல சிருஷ்டிக்கப்பட்டவர்னு சொல்லல, மாறாக ஆதி முதலாக பிதாவோடு இருந்த தேவனுடைய குமாரன் என்றும் அவரோடு பிதாவானவர் ஒன்றாக இருக்கிறார், யோவான் 10:30 எழுதுறபடி என்றும் மாம்சத்தில் வெளிப்பட்ட திரியோக தேவன் என்றும் வேதாகம சத்தியத்தை அப்படியே போதிக்கிறாங்க. அப்படி ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லாத கோட்பாடுகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து எல்லாம் இஸ்லாமிய போதனை தான் அப்படின்னு நீங்க சொல்றதை பார்த்தா, தம்பி உங்களுக்கு பைபிளும் தெரியல, தியாலஜிகளும் புரியல, உங்க மண்டையில மூளையும் இல்லை முடியும் இல்லை அப்படின்னு நாங்க ஆரம்பத்திலே சொன்னது எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் இப்ப ஊருக்கே விளங்குது. எகவா விட்னஸையும் சிஎஸ்ஐயும் ஒன்றாக்குற உங்க அறிவு நினைச்சா ஐயோ அப்படியான்னு நெஞ்சி வழி வந்துரும் போல. அப்படி இருக்கு சார் மகேந்திரன் சார், கொஞ்சம் பைபிளை திறந்து படிங்கப்பா, புண்ணியமா போகும். அப்ப அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் தான் கடவுள். இவர் அப்ப ரொம்ப ஆழ்த்திக்கிட்டா இது இன்னொரு கடவுள்ன்றாங்க. அந்த போதனை நம்ம மகேந்திரன் சார் இருக்காரு, அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள் தியாலஜியே ஒரு மைல் கையில் எட்டியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இயேசுவை தேவனுடைய குமாரன்னு சொன்னா மேல ஒரு தேவன், கீழே 2வது தேவன் அப்படின்னு 2வது கடவுள் ரேஞ்சுக்கு போயிடுவாங்கன்னு ஒரு பயங்கரமான குண்டை தூக்கி போடுறாரு. ஐயா மகேந்திரன் சார், பைபிள்ல 2வது தேவன் 3வது தேவன் எங்கேயாவது எழுதியிருக்கா, இல்லை நீங்களா உட்கார்ந்து புதுசா பைபிள் எழுத ஆரம்பிச்சுட்டீங்களா? திருத்துவம்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜே கூட இல்லாம நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுறீங்க. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அதாவது யோவான் 10:30 இயேசுநாதரே தெளிவா சொல்லிட்டாரு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு. அங்க அவர் 2வது கடவுள்னு சொல்லல, நானும் பிதாவும் ஒன்று அப்படின்னா நம்முடைய தெய்வீக தன்மையில் பிதாவோடும் நமக்குள் உன்னதமான ஏகத்துவத்தை பறைசாற்றுகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். அது மட்டும் இல்ல, யோவான் 14:9 பிலிப்பு பிதாவை எங்களை காண்பியும் கேட்டபோது இயேசு என்ன சொன்னாரு, பதில் சொன்னாரு தெரியுமா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களை காண்பியும் என்று நீங்கள் எப்படி சொல்லுகிறாய் அப்படின்னு கேட்டார். அப்போ சொல்லுங்க சார் மகேந்திரன் சார், இயேசுவை தேவனுடைய குமாரன் ஏத்துக்கிட்டா அவர் எப்படி 2வது கடவுள் ஆவாரு? அவர் தான் பிதாவோடு தன் தன்மையிலும் கிரியிலும் ஒன்றாய் இருக்கிறாரே. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? உங்க மண்டைக்குள்ள மூளையும் இல்லை முடியும் இல்லைன்னு நாங்க சும்மாவா சொன்னோம்? பைபிளை திறந்து வாசிக்கிற பழக்கமே இல்லாம மேல ஒருத்தர் கீழே ஒருத்தர் நீங்க பேசுகிறத கேட்டா ஐயோ அப்படியா அப்படின்னு தலையில துண்டை போட்டு ஓடத்தான் தோணுது. சார், விக்கிரக ஆராதனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல பைபிள்ல என்ன எழுதியிருக்குன்னு பேசிக் நாலேஜை வளர்த்துக்கோங்க. சம்பந்தமே இல்லாம இப்படி உருட்டிட்டு இருக்காதீங்கன்னு
மக்கள் உங்களை வச்சு செய்யற பாயசத்தை உங்களை தாங்க முடியாது, பார்த்துக்கோங்க. அதான் திருத்துவ போதனை. இது எல்லாமே ஒரு விக்கிரக ஆராதனை தான். இதுதான் இந்து மதம் சொல்லுது. இந்து மதத்தில் நிறைய கடவுள் வச்சிருப்பாங்க. இந்து மதத்துக்குள்ள போனீங்கனாலும் இயேசுவையும் கடவுளாக கும்பிடுவாங்க. அவரும் ஒரு. அடுத்ததாக நம்ம ஆல் இண்டியா லெவல்ல நம்ம மகேந்திரன் சார் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவ மார்க்கத்தோட திருத்துவ விசுவாசத்துக்கு நேராக கொண்டு போய் இந்து மதத்தோட 30 முக்கோடு தேவர்கள் வழிபாடோட ஒப்பிட்டு ஒரு உலக மகா உருட்டுறாரு. இந்து மதத்துல நிறைய கடவுள் வச்சிருக்கிற மாதிரி கிறிஸ்துவத்துல இயேசுவை ஒரு கடவுளாகவும் வச்சு விக்கிரக ஆராதனை பண்றாங்க அப்படின்னு சார் ஒரு அரிய வகையான கண்டுபிடிப்பை சொல்றாரு. மகேந்திரன் சார் இந்து மதத்துல பல கோடி கடவுள்கள் இருக்கிறதும் அவர்களுக்கு தனித்தனி சிலைகளை வச்சு வழிபாடு பண்றதும் அவர்களுடைய விசுவாசம். ஆனால் கிறிஸ்துவம் போதிக்கிற திருத்துவம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவம் 3 கடவுளை போதிக்கல, மாறாக ஒரே தேவன் 3 தன்மை நிலைகள்ல பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் அவர் வெளிப்படுகிறார் என்பதையே வேதம் போதிக்கிறது. பைபிள் இதுக்கு என்ன வசனம் இருக்குதுன்னு தெரியுமா? உபாகமம் 6:4 தெளிவா எழுதியிருக்கு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று. இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எலோஹிம் என்ற எபிரேய வார்த்தையே ஒரு பன்மை நிலை சொல், ப்ளூரல் நேம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேவன் ஒருவரே, ஆனால் அவர் பன்மை நிலைகளில் திரித்துவமாய் கிரியை செய்கிறார் என்பதே அந்த ஆதி மொழியினுடைய வார்த்தை. அது ஆணித்தரமாக உணர்த்துகிறது. இயேசு, அதாவது யாக்கோபு 2:19 என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறார், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன என்று வேதம் எச்சரிக்கிறது. கிறிஸ்துவம் ஒருபோதும் பல கடவுள்களை கும்பிட சொல்லல. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியின் மூலமாக கிரியை செய்கிறார். இதே போலவே 30 கோடி தேவர்களை எப்படி பேசுகிறது. உங்கள் அறிவை நினைச்சா தம்பி, நீங்க பைபிளையும் படிக்கல, எலோகிமின் வார்த்தைகளுடைய அர்த்தமும் தெரியல, உங்க மண்டையில மூளையும் இல்லை முடியும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நாங்க சொன்னது எவ்வளவு 100க்கு 100 உண்மைன்னு இப்போ எல்லாருக்கும் விளங்குது. பல கோடி தேவர்கள் வழிபாட்டையும் வேதம் போதிக்கிற ஏகத்துவ திருத்துவத்தை ஒன்னா போட்டு அரைக்கிற உங்க மண்டைக்குள்ள என்னதான் இருக்கு மகேந்திரன் சார்? கொஞ்சம் பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க. அப்போதாவது இந்த விக்கிரக ஆராதனை குழப்பம் தீருதான்னு பார்ப்போம். என்ன கால கொடுமை பாருங்க இது. சரி, மேல என்ன சொல்றாருன்னு கேட்போம், முடிச்சிடலாம். ஆராதனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிதா எப்பவுமே நமக்கு ஒருவர் தான். பிதா அப்படின்னாலே சிருஷ்டிகர் அப்படின்னு அர்த்தம். பிதா, அதாவது நம்ம மகேந்திரன் சார் இருக்கார் இல்லையா, இதுலதான் ரொம்ப ட்விஸ்டா வச்சிருக்காரு. பயங்கரமான ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படின்னா, விவிலிய தியாலஜியா இருக்கட்டும், பைபிள் தியாலஜி படிச்சவங்களை எல்லாம் ட்வீட் பண்ற மாதிரி ஒரு புதிய மைல்கல்ல எட்டியிருக்காருங்க. பிதாவானவர் தான் சிருஷ்டிகர் அப்படின்னு ஒரு அதிரடி கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு நானும் அறிவெல்லாம் வேணும். என்னத்த சொல்றதுங்க, ஏப்பா பெரிய கண்டுபிடிப்பாப்பா இது. மகேந்திரன், இதெல்லாம் யாருக்கே தெரியாதா? சண்டே ஸ்கூலுக்கு போற சின்ன குழந்தைகள்கிட்ட, சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டா கூட பிதாவானவர் தான் சிருஷ்டிகர்னு சொல்லும். அதை நீங்க என்னமோ புதுசா உலகத்துக்கு சொல்றீங்க. யாராவது சபைக்காரங்க பிதா சிருஷ்டிகர் இல்ல சும்மா இருக்காருன்னு சொன்னாங்களா? எதுக்குங்க இது தேவையில்லாத ஆணி? இதை சொல்லிட்டு அடுத்ததாக என்ன சொல்றாருன்னு கேட்போம். 23 சொல்லுது, அவர் ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நானே அவர். இந்த வசனத்தோட கான்டெஸ்டே இல்லாம என்னன்னு உங்களுக்கு முதல்ல வசன கான்டெஸ்ட் தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. அந்த வசனத்துல பூமியில யாரையும் பிதான்னு சொல்லாதீங்கன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து என்ன நீங்க பிதான்னு சொல்லுங்க அப்படின்னு எங்கேயாவது கை காட்டினாரா? இல்ல அவர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவைத்தானே அங்கே கை காட்டி விடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொன்னதை அப்படியே தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டினார். நான் என் பிதாவின் சித்தப்படி வந்தேன் அப்படின்னும் அப்பா பிதாவே அப்படின்னும் தன் வாழ்நாள் முழுக்க பிதாவோடு ஒரு உன்னதமான அன்னுண்ணிய ஐக்கியத்தோடு பயணித்தார். சரியா? சரி, இயேசுதான் பிதா அப்படின்னா சிலுவையில தொங்கும் போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:46 அப்படின்னு யாருக்கிட்ட சார் சத்தம் போட்டு கேட்டாரு? அவரே தன்னைத்தானே கைவிட்டாரா?
தன் ஆவியை விடும்போது பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லூக்கா 23:46 அப்படின்னு யாருக்கிட்ட சொன்னாரு? அவரையே அவரு தன்கிட்ட கொடுத்துக்கிட்டாரா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் திஸ் மகேந்திரன் சார்? இயேசு சொன்ன சாலிட் வசனத்தை மாத்தி நீங்க சொன்ன இன்வாலிட் தம்பி மகேந்திரன் அறகுறையா வசனத்தை படிக்காம முழுசா பைபிளை வாசிக்கணும். பரலோகத்துக்கு இருக்கிற பிதாவை மட்டும்தான் நீங்க பிதான்னு சொல்லணும்னு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷ உருவெடுத்து வந்த கீழ் இருந்து சொல்றாருன்னா அப்போ இயேசு யாரு? 1 யோவான் 4:14 வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுது, பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார். இந்த அனுப்பிய பிதா வேற, அனுப்பப்பட்ட குமாரன் வேற என்கிற அடிப்படை நாலேஜ் கூட இல்லாம இயேசுதான் பிதான்னு உருட்டுற உங்க மண்டை ஓட்டுக்குள்ள மூளை இருக்கா? இல்ல வெறும் களிமண்ணா இருக்கு. மண்டையில முடியும் இல்லை, உள்ள தேவநாணம் என்கிற மூளையும் இல்லைன்னு நாங்க சும்மாவா சொன்னோம்? இனியாவது பைபிளை திறந்து ஒழுங்கா வாசிங்க மகேந்திரன் சார். மக்களை உங்களை வச்சு செய்யற பாயசத்தை உங்களால முடியாதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது நானே அவருங்கிறத சொல்லியிருக்கேன், அதையும் கேளுங்க. நீங்கள் அறியாவிட்டால் அந்த அவரை பார்த்தீங்கன்னா இங்க ஒருவரே அவர்ன்னு இருக்கும், ஆவியானவர் அவர்ன்னு இருக்கும், அவர் நானே அவர். அதே போல நானே அவர் நானே வர அவர் அப்படிங்கிற ஒரு டயலாக்கை பிடிச்சிக்கிட்டு நானே அவர்னா நானே பிதா, நானே பிதான்னு அர்த்தம்னு பிதாவை தான் இயேசுவா வந்தாருன்னு ஒரு உலக மகா உருட்டுறாரு நம்ம மகேந்திரன் சார். மகேந்திரன் சார், பைபிள்ல இயேசு நானே அவர் அப்படின்னு சொன்னா நானே பிதான்னு அர்த்தமா? என்னப்பா உங்க பைபிள் நாலேஜ்? யூதர்கள் எல்லாரும் தங்களுடைய பாவ நிவர்த்திக்காக தங்களை மீட்க போகிற மேசியா வருவார் என்று காத்து கொண்டிருந்தாங்க. அப்போது இயேசு அவர்களிட்ட வருவராகிய மேசியா நான் தான், என்ன மேசியான்னு நீங்க விசுவாசிக்கலன்னா உங்க பாவங்களிலே சாவிங்க என்கிற அர்த்தத்தில் தான் நானே அவர், ஐ ஆம் ஹி என்று சொன்னார். அதுக்கு பெரிய உதாரணமாக யோவான் 4:00 இருக்கு. சமாரியா ஸ்ரீ இயேசுவிடம் வந்து கிறிஸ்து எனப்படும் மேசியா வருவார்னு அறிவேன் அப்படின்னு சொல்றா. அப்படி சொல்லும் பொழுது அதுக்கு இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? பைபிள்ல இருந்தா எடுத்து வாசி. உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இப்போ சொல்லுங்க மகேந்திரன் சார், இயேசு அங்கே நான் தான் பிதான்னு சொன்னாரா? இல்ல எதிர்பார்க்கும் காத்திருக்கிற மேசியா நான் தான் என்று சொன்னாரா? சரி, இதுக்கு மேல நாம வசனத்தை வாசிச்சோம், பிதா தான் வந்தாரா அல்லது பிதா அனுப்புனாரா அப்படின்ட்டு யோவான் 3:16 தெளிவா எழுதியிருக்கு. அந்த வசனத்துல என்ன அப்படிங்கிறத பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடிம்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு எழுதியிருக்க. அங்க பிதா நேரா வந்து சிலுவையில தொங்குனாரு அப்படின்னு எழுதியிருக்கா? எங்க எழுதியிருக்கு? பிதா உலகத்தின் மேல உள்ள அன்பினாலே தன்னுடைய குமாரனை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுது. அது மட்டுமில்ல, சிசியராகிய பிதாதான் நம் மத்தியில இன்னைக்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறார், அவர்தான் நமக்குள் வாசம் பண்ணுகிறார்னு அடுத்த உருட்டுறீங்களே. ஆண்டவர் சொன்ன அந்த கோஆர்டினேட்டர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியுமா புரியலையான்னு எனக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நான் பிதாவிடத்துக்கு வந்தேன், மீண்டும் பிதாவிடத்திற்கே போகிறேன், நான் போன பின்பு வேறொரு தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று தெளிவாக சொன்னார். இன்னைக்கும் சபையை வழி நடத்துறது, நமக்குள்ள வாசம் பண்ணி கிரியை செய்கிறவர், உலகத்தின் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு உணர்த்துகிறதும் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை நமக்கு திட்டமும் தெளிவுமாக அறிவிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப எல்லாரும் ஒரே ஆளுதான் வந்தாருன்னு அப்படின்னு எதுக்காக இயேசு சிலுவையில் அறையப்படணும்? எதுக்காக தேவரிடத்தில் வந்தேன், தேவரிடத்திற்கு போகிறேன் என்று இயேசு சொல்லணும்? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் திஸ் மகேந்திரன் சார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக கெத்செமனே தோட்டத்துல அப்பா பிதாவே அப்படின்னு கதறணும்? சீசர்களுக்கு ஜெபம் சொல்லி கொண்டிருக்கும் போது பரமண்டங்களுக்கு இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஏன் ஜெபிக்க சொல்லணும்? தான் தன்னிச்சையாக எதையும் பேசுகிறதில்லை, பிதா எனக்கு தந்த வார்த்தையின்படியே போதிக்கிறேன் ஏன் சொல்லணும்? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்க ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் பிதாவை மேற்கோள் காட்டி ஜெபிக்கணும்?
வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் தம் குமாரனாகிய இயேசுவை சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவை பரிசுத்த ஆவியானவர் சாட்சி பகிர்ந்தார். இந்த ஆவியானவர் பிதாவையும் குமாரையும் நமக்கு சாட்சியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரி, இப்படி இருக்க வேதம் முழுக்க முழுக்க திரியோக தேவனை பற்றி அக்கு வேறா ஆணி வேறா எழுதியிருக்க, இந்த மகேந்திரன் போன்ற அறகுறை துப்பாக்கிகள் பைபிளை தொடாமல் இப்படி வந்து மேடையில் உளரலாமா? அன்பான தேவ ஜனமே, மக்களே, தயவு செய்து ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். திருத்துவம் என்கிற தெய்வீக சத்தியம் வேத அறிவு இல்லாத புரியாதவர்களுக்கு எப்பொழுதும் புரியாது. அதை போலி என்று தான் நினைப்பார்கள். ஆனால் திருத்துவத்தை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். அதான் உண்மையான பைபிள் நாலேஜ், தியாலஜி. அதை தான் நமக்கு வலியுறுத்துகிறது. பைபிளும் அதை தான் நமக்கு சொல்லுது. யாரோ வந்து சும்மா வார்த்தையில மேலோட்டமா அடித்து விடுகிறவர்களையும் பைபிள் கையில எடுத்து நேர்மையாக போதிக்காமல் தன்னிச்சையாக உளறுவர்களையும் தயவு செய்து நம்பாதீங்க. அதுவும் மண்டையில மொட்டை போட்டவர்களை நம்பாதீங்க. முடி இல்லாதவர்களையும் நம்பாதீங்க. ஏன்னா எனக்கு மண்டையில முடி இருக்கு, அதோட சேர்த்து உள்ள தேவனான என்கிற மூளை இருக்கு. அதனால ஏத சத்தியம் மட்டும் பிடிச்சிட்டு இருந்தா நேர் வழியில பயணிக்க பழகுங்க. இனியாவது பைபிளை திறந்து வாசிங்க. மகேந்திரன் சார், நன்றி வணக்கம். முடித்துக் கொள்ளலாம். நன்றி வணக்கம். முழுவதுமாக கேட்ட அத்தனை நண்பர்களுக்கும் உற்றார் உறவுகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.